மின்சார கட்டணம் அதிகரித்து வருவதாக சின்னத்திரை நடிகை வைஷாலி வெளியிட்ட வீடியோவுக்கு மின்வாரியம் விளக்கமளித்துள்ளது. நடிகையின் குற்றச்சாட்டும் மின்வாரியத்தின் விளக்கத்தையும் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விஜயின் அரசியல் பயணத்தின் தொடக்கத்திலிருந்து அவருக்கு ஆதரவாக சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் குரல் கொடுத்து வந்தனர். அதில் ஒருவர்தான் வைஷாலி தனிகா. ஆரம்ப காலங்களில் விஜயின் அரசியல் வருகையும் தேர்தல் நேரங்களில் தாவிகாவுக்கு ஆதரவாகவும் நடிகை வைஷாலி வீடியோ வெளியிட்டு வந்தார். தற்போது அவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வீடியோ வெளியிட்டது தவறாக போய்விட்டது என்பது போல ஒரு உருக்கமான வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் ஆரம்பத்தில் தாவேக அரசு 200 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டதும் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு வீடியோ போட்டிருந்ததாகவும் அதற்கு மன்னிப்பு கேட்பதாகவும் வீடியோவில் தெரிவித்துள்ளார். மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதாக கூறப்படும் தகவல்களில் எந்தவித உண்மையும் இல்லை என மின்சார வாரியம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. நடிகை வைஷாலி வெளியிட்ட வீடியோவில் அவர் தனது யூனிட் பயன்பாடு குறித்த விவரங்களை மறைத்துவிட்டு புகார் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரை தொடர்பு கொண்டு பிரச்சினைக்குள்ளான மின் இணைப்பு எண்ணை வழங்குமாறு கேட்ட பிறகும் இதுவரை கொடுக்கவில்லை என்றும் மீண்டும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அழைப்பை ஏற்கவில்லை எனவும் மின்வாரியம் தெரிவித்துள்ளது. அதிக மின்கட்டணம் தொடர்பான பெண் ஒருவர் தெரிவித்த புகாரை முறையாக விசாரிக்காமல் அது பொய் என ஃபேக்ட் செக் செய்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் மீது உண்மை சரிபார்ப்பு குழுவின் முன்னாள் இயக்குனர் ஐயன் கார்த்திகேயன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் பதிவில் தான் ட்வீட் செய்து கேள்வி எழுப்பிய பின்னர் இரவு 10 மணிக்கு மேல் சம்பந்தப்பட்ட பெண்ணை தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். புகாரை விசாரிக்காமல் பொய் என கூறிய பதிவை நீக்கி சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவரை பல்ட்டியடிக்க நிர்பந்திப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட நீண்ட நாட்கள் நீடித்ததே மின்கட்டணம் அதிகரிக்க முக்கிய காரணம் என்றும் ஏசி மின்விசிறிகள் கூடுதல் நேரம் இயங்கியதால் நுகர்வு இயற்கையாகவே உயர்ந்ததாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அரசின் 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்தில் 59.31 லட்சம் குடும்பங்களும் ஜூலை மாதத்தில் 60.92 லட்சம் குடும்பங்களும் ₹1 கூட கட்டணம் செலுத்தாமல் பயனடைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளியிட்டு மின்சார வாரியம் விளக்கமளித்துள்ளது. இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு மின்கட்டண குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.